நாம் இன்றைக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். மத்தேயுவை என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஆயத்தப்படு, பி ரெடி, எப்படியெல்லாம் ஆயத்தமாக வேண்டும் என்ற அந்த கண்ணோட்டத்திலே இந்த அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். இந்த அதிகாரத்துல மொத்தம் 3 உவமை தான் இருக்குது. இந்த வர்ஜின் அல்லது கன்னிகை அப்படின்னா யாருங்க? புத்தி உள்ளவங்கன்னா யாரு, புத்தி இல்லாதவங்களா யாரு? கன்னிகைகள் எல்லாருமே என்ன வச்சிருப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஏன் 10 கன்னிகைகள்? யார் மணவாளன்? எண்ணெய் எதை குறிக்கிறது? பொதுவாக 2 அபிஷேகங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இயேசுவுடைய கடைசி ஜெபம் என்ன? நம்மை விட முதிர்ந்தவர்கள் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது அந்த கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய தலைக்கு எப்படியா அதே நிலை வந்துருச்சு பாருங்களேன். இந்த ஓமையில ரொம்ப தெளிவாக அன்றைக்கு மலை பிரசங்கத்திலே இயேசு இதை கற்றுக் கொடுத்தார். அதை தான் இந்த இடத்திலே ஓமையாக அவர் சொல்லுகிறார். இது எல்லாமே இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய வருகைக்கு நம்மால் போக முடியும் என்பதை தான் இந்த உவமை தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இதுதான் இந்த உவமையினுடைய மிக முக்கியமான ஒரு கன்க்ளூஷன். நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். இது எந்த பகுதியில இருக்கிறது? பிரசங்கம் 5, சர்மன் 5, கடைசி கால போதனைகள், த அப்போகாலிப்டிக் டிஸ்கோர்ஸ். இதை நம்ம ஒலிவ மலையின் போதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், த ஆலிவர் டிஸ்கோர்ஸ். ஏன் அப்படி சொல்றோம்? இயேசு இந்த பிரசங்கத்தை ஒலிவ மலையிலிருந்து தான் பிரசங்கம் பண்றாரு. மத்தேயு சுவிசேஷம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு 5 பிரசங்கங்களை தன்னுடைய புத்தகத்துல எழுதியிருக்கிறார். அதுல கடைசி பிரசங்கம் தான் இந்த பிரசங்கம். மத்தேயுவை என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இவர் 12 சீஷர்களில் ஒருவராய் இருக்கிறபடியால் இவர் தெளிவாக இயேசுவின் போதனைகளை அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, இவர் இந்த சுருக்க எழுத்து பயிற்றுவிப்பாளர், அந்த ஷார்ட் ஹேண்ட் அதை படிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால எளிமையாக அவர் இயேசு போகிற இடங்களெல்லாம் சீக்கிரமா அந்த பிரசங்கத்தை நோட்ஸ் எடுத்து மிக தெளிவாக அவர் எழுதுகிறதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்துக்கு ஒரு நம்ம தலைப்பு கொடுக்கலாம், ஆயத்தப்படு, பி ரெடி. இந்த அதிகாரம் ரொம்ப ஈஸியா நம்ம படிச்சிடலாம். போன அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த பிரசங்கம். போன அதிகாரத்துல நம்ம என்ன படிச்சோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் அடையாளங்களை குறித்து நம்ம தெளிவா படித்தோம். அது முடிவுல இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை போல அவர் சொல்றார். 2 ஊழியக்காரனின் உவமையில ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன் அப்படின்னு சொல்லிட்டு, யார் அந்த ஊழியக்காரன் ஆயத்தமா தன்னுடைய எஜமானுடைய வேலையை செய்யறானோ அவனுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். ஆனால் யார் அஜாக்கிரதையாய் செய்கிறார்களோ அவர்களுக்கு நரக ஆக்கினை உண்டு என்ற அந்த காரியத்தோடு கூட போன வாரத்துல நம்ம அந்த அதிகாரத்தை படிச்சு முடிச்சோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்துல இயேசுவின் வருகைக்கு எப்படியெல்லாம் ஆயத்தமாக வேண்டும் என்ற அந்த கண்ணோட்டத்திலே இந்த அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். இந்த அதிகாரத்துல மொத்தம் 3 உவமை தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்திடலாம். 1 முதல் 13 வரைக்கும் 10 கன்னிகைகளின் உவமை, 14 முதல் 30 வரைக்கும் தாலந்துகள் உவமை, 31 முதல் 46 வரை செம்மறியாடு வெள்ளாடு உவமை, 1 to 13 parable of 10 virgins, 14 to 30 parable of talents, 31 to 46 parable of sheep and goats. முதல் பகுதியை நம்ம படிக்க போறோம். மத்தேயு 25 1 முதல் 13 வரை 10 கன்னிகைகளின் உவமை, parable of 10 virgins. முதலாவது உவமை முழுசு நம்ம படிச்சிடலாம். அப்புறம் என்ன இதனுடைய விளக்கம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள்,
எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மத்தேயு 24 இயேசுவின் வருகையின் அடையாளங்களை பற்றி சொல்லிவிட்டு இயேசுவின் வருகைக்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்கிற அந்த உவமைகளை தான் இந்த பகுதியிலே இயேசு விளக்கமாக சொல்றாரு. இத நான் கற்றுக் கொடுக்கும் பொழுது பல முறை உங்களுக்கு இந்த யூத திருமணம் எப்படி இருக்கும், என்னெல்லாம் அதுல பண்ணுவாங்க அப்படின்றத விளக்கமா நான் பல பாடங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதை நீங்க மறக்க கூடாது. அதை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த உவமைகள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. யூத கலாச்சாரத்துல திருமணத்துல 3 நிலைகள் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். முதலாவது நிலை என்ன? உறுதி செய்தல், அத என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுல என்ன பண்ணுவாங்க? இரு தகப்பன்மார்களும் முறையான ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள், ஃபார்மல் அக்ரிமெண்ட் என்று சொல்லலாம். இரண்டாவதாக நிச்சயதார்த்தம், பெட்ரோத்தல். ஒருவருக்கொருவர், அந்த பொண்ணும் அந்த மாப்பிள்ளையும் ஒருவருக்கொருவர் வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா திருமணத்துலதான் அந்த வாக்குறுதி எடுப்பாங்க. ஆனா அந்த நாட்கள்ல அந்த நிச்சயதார்த்தம் என்று சொல்லுகிற அந்த வேளையிலேயே அவர்கள் அந்த வாக்குறுதிகளை எடுத்துக்கொள்வார்கள். மூன்றாவது நிலைதான் திருமணம், மேரேஜ். இதுல மணமகள் என்ன பண்ணணும்? ஆயத்தமாகி கொண்டிருக்க வேண்டும். குறைந்தது 1 வருடமாவது நிச்சயதார்த்தத்துக்கு பிற்பாடு இது ஆகும். இந்த மணமகள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று சொல்லி மணமகன் தன்னுடைய தோழரோடு கூட, அவர் பல மேள வாத்தியங்களோடு கூட, எக்காலத்தோடு கூட அவர் வந்து இந்த மணமகளை அழைத்து கொண்டு போய் தன்னுடைய தகப்பன் வீட்டிலே வைத்து திருமணம் செய்து கொள்வது என்று சொல்லி நான் சொல்லிக் கொடுத்தேன். இது பொதுவாக இந்த திருமணம் மாலை நேரத்துல தான் நடைபெறும் என்று சொல்லி யூத ஏடுகள் நமக்கு சொல்லுகிறது. அப்படியே கொஞ்சம் இருட்டுகிற நேரத்துல தான் நடைபெறுமா. திருமணம் எங்க நடைபெறும் என்று சொன்னேன். திருமணம் என்பது மணமகனுடைய தகப்பன் வீட்டுல தான் நடக்கும். தகப்பன் வீட்டுல மணமகன் தனக்கென்று சொல்லி ஒரு அறையை கட்டி வைப்பார். அந்த அறையிலே தான் இவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னைக்கு மாதிரி கல்யாண வீட்டுக்கு இப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஈவன் கிறிஸ்தவ திருமணங்கள்ல கூட கல்யாணம்லாம் முடிஞ்சிட்டு நல்லா சாப்பிடுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. சாப்பிட்டோமா, மொய்ய கொடுத்தோமா, போயிட்டே இருக்கலாம். திருமண அந்த ஆராதனைகளிலே பலர் கலந்து கொள்வதில்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு திருமணம் நடந்து கொண்டிருந்தது. எப்படி அப்படின்னு சொன்னா, யூத திருமணத்துல சொந்தக்காரங்க, ரொம்ப நெருங்கினவங்க, அப்பா அம்மா, மணமகள், ஊருக்காரங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க? இந்த திருமணத்துல கலந்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா 7 நாட்கள் திருமணம் நடக்கும்ல, அப்பயே வந்து அவங்க கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு விருந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த திருமண நேரத்துல இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ்லி பிளட் ரிலேஷன்ஸ், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மட்டும்தான் அந்த நாளிலே கலந்து கொள்ளுவார்கள். திருமணம் எப்படி நடக்கும்னா, அந்த ஆசாரியர் வந்து திருமணத்தை நடத்தி வைப்பாரு. ஆனா திருமணம் நடக்கும் பொழுது துவங்கிருச்சு அப்படின்னா கதவை மூடிடுவாங்க. கதவை மூடிட்டு தான் திருமணம் நடக்கும். நம்ம மாதிரி இடையில போய் உள்ளெல்லாம் உட்கார முடியாது. அங்க வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் நடத்துவாங்க. அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது மாலை நேரத்துல இந்த திருமணம் நடக்கும்னு சொன்னேன்ல, இதற்கு முன்பாக மணமகளுக்கும் மணமகனுக்கும் நிச்சயதார்த்தம் ஏற்பட்டிருக்கும். மணமகன் ஞாபகார்த்தமா தன்னிடத்துல இருக்க ஒரு பொருளை கொடுத்துட்டு போயிருப்பாரு. நீ ஆயத்தமாயிரு, நான் உன்னை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மணமகள் இருக்க மாட்டால, அந்த ஊர்ல நிறைய மணமகள் இருப்பா. இப்ப எக்கால சத்தம் கேட்டவுடன், அந்த மேள வாத்தியங்கள்லாம் கேட்ட உடனே, ஏன் மாப்பிள்ள வந்திருக்காரா, யார் மாப்பிள்ள வந்திருக்கான்னு எல்லா மணமகளும் என்ன செய்வாங்க? ஆயத்தமாவாங்க. ஆயத்தமாயி அவங்க கைகள்ல எல்லாம் விளக்கு இருக்குமா. ஏன் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கெல்லாம் கரண்ட் இல்லைல்ல, லைட் எல்லாம் போட முடியாது. எல்லாரும் விளக்கு வச்சுதான் என்ன செய்ய முடியும்? பார்த்து கொள்ள முடியும். அப்ப அந்த விளக்க அவங்க முகத்துக்கு நேராக பிடித்து கொள்வார்கள். மணமகன் வந்து தன்னுடைய மணமகளை இவதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? அழைத்து கொண்டு போவாரு. இத வந்து நம்ம பார்க்கும் பொழுது இன்னொரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யூத கலாச்சார ஏடுகள்ல. மணமகன் வந்து அந்த மணமகள் வீட்டுக்கு கூட வரமாட்டாராம். ஊர் எல்லையில வந்து இந்த வாத்தியத்தோடு நிற்கும் பொழுது
மணமகள் புறப்பட்டு சென்று மணமகனை ஊர் எல்லையில தான் அவங்க பார்த்து கொள்வார்கள். அப்ப அவங்க இருந்து தான் அங்க கூட்டிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறதாக சொல்லுகிறார்கள். இப்ப கன்னிகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உவமையில இயேசு சொல்றார். வர்ஜின். இந்த வர்ஜின் அல்லது கன்னிகை அப்படின்னா யார் இவங்க அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த உவமையில இயேசு சொல்லும் பொழுது இவர்கள் யாரை குறிக்கிறார்கள் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் மணவாட்டியாய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற சபையை கன்னிகை குறிக்கிறது. இப்ப இந்த உவமையில பாருங்களேன், 10 கன்னிகைகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. 10 நீங்க எப்படி சொல்லக்கூடாது, ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லி படைத்து விட்டு ஆண்டவர் ஏன் இங்க 10 கன்னிகைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு உவமையா சொல்லி இருக்கிறார். இப்ப மணவாட்டிகள் அல்ல மணவாட்டி, சபைகள் அல்ல சபை. அந்த சபை அப்படின்றதுக்குள்ள நிறைய பேர் மணவாட்டிகள் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அவர்கள் ஒரு மனதோடு கூட கிறிஸ்துவின் சரீரமாக வாழ வேண்டும், அதுதான் அதோடைய அர்த்தம். அது மாதிரி இந்த இடத்துல 10 கன்னிகைகள் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம என்ன விளங்கிக்கிறோம் அப்படின்னா, 10 பேருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், 10 பேருமே மணவாட்டியாக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறவர்கள் தான். இதுல 10 பேர் கன்னிகைகள் 10 பேர் கன்னிகை இல்லை அப்படின்னு போடல பாருங்களேன். அதனால 10 பேருமே ரட்சிக்கப்பட்ட சபையிலே இருக்கிறவர்கள் தான் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக விளக்குகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்ப நம்மளெல்லாம் எப்படி இயேசு பார்க்கிறார்? கன்னிகை. நம்ம ரட்சிக்கப்பட்டவுடன் நாம் இந்த சபை என்ற அதில் வைத்து ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய கற்பு கலைந்து போய்விடக்கூடாது, நம்முடைய கற்பை நாம் இழந்து போய்விடக்கூடாது. நாம் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் அந்த ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நம்மளெல்லாம் என்ன பண்ணிருக்கிறார்? கிறிஸ்து என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு உறுதி செய்துவிட்டு, உறுதி செய்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிற என்கேஜ்மெண்ட், நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிற பெட்ராத்தல், இது ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாம் இப்போ கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகைகள். ஆகவே நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அந்த கிறிஸ்துவை மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இங்க இன்னொரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். நம்ம எல்லாத்துக்குமே வேதத்தின் அடிப்படையிலே இந்த விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம மலை பிரசங்கம் படிக்கும் பொழுது நம்ம இந்த காரியத்தை படிச்சோம். 7ஆம் அதிகாரம் கடைசி சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்ட்டு அங்க விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இது என்ன அப்படின்னு நான் சொன்னேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். இந்த இடத்துல 2 விதமான அந்த காரியத்தை இங்க சொல்றத நம்ம பார்க்கலாம். எப்படி இந்த உவமையில புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோ, ஆண்டவர் இதுக்குரிய விளக்கத்தை டெபினிஷனை கொடுக்கிறார். புத்தி உள்ளவங்கன்னா யாரு, புத்தி இல்லாதவங்கன்னா யாரு? புத்தி உள்ள மனுஷனை யாராம்? வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். புத்தி இல்லாத மனுஷன்னா யாரு? வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாது இருக்கிறவன். நான் குறிப்பா சொல்லணும்னா, அன்னைக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு நான் சொன்னேன், மலை பிரசங்கத்தை யார் கேட்டு அதன்படி செய்கிறார்களோ அவர்கள் கன்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனிதர்கள். மலை பிரசங்கத்தை கேட்டுட்டு அதன்படி செய்யாதவர்கள் எவர்களோ அவர்கள் மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷர்கள். ஒருவேளை அந்த இடத்துல மலை பிரசங்கம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தாலும் இயேசுவின் போதனைகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளின்படி கேட்டு செய்கிறவன் புத்தியுள்ளவன், வேதாகமத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் புத்தி இல்லாதவன் அப்படின்ற டெபினிஷன் நம்ம எடுத்துக்கலாமா? அடுத்தது பாருங்க, கன்னிகைகள் எல்லாருமே என்ன வச்சிருப்பாங்கன்னு நான் சொன்னேன், விளக்குகள் வைத்திருப்பார்கள். அப்பதான் முகம் பார்க்க முடியும். இப்ப விளக்கு அப்படின்னு யோசித்து பாருங்களேன். ஒருவேளை இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு விளக்கு அப்படின்னு சொன்னா தெரியாது. ஏன்னா இப்ப கரண்ட் போயிருச்சுன்னா நம்ம பெரும்பாலானவர்கள் விளக்கை பயன்படுத்துவதில்லை. எல்லார் வீட்லயும் இன்வெர்டர் இருக்குது. அது மாத்திரமல்ல, அப்படி கரண்ட் போயிருச்சுன்னா மொபைலை உடனே ஆன் பண்ணி அந்த டார்ச்சை நம்ம போட்டுக்கிறோம்.
அந்த நாட்கள்ல, இந்த மொபைல்லாம் கண்டுபிடிக்காத நாட்கள்ல விளக்கு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா கேண்டில் வச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் கரண்ட் போயிருச்சுன்னா வெளிச்சம் வரும். சரிங்களா? அப்ப இந்த விளக்கு வைத்திருப்பவர்கள் என்ன வச்சிருப்பாங்க? எக்ஸ்ட்ராவா எண்ணெய் வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு தெருவில் அவங்க நடந்து நைட்ல போகணும் அப்படின்னு சொன்னா விளக்கை அவர்கள் எரிய வைத்து கொண்டு போவாங்க. ஏற்கனவே அந்த விளக்குக்குள்ள எண்ணெய் இருக்கும், ஆனா கையில எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு போவாங்க. ஏன்? திடீர்னு அணைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் மங்கலாக எரியும் பொழுது அந்த விளக்கை திறந்து அந்த ஊற்றி கொள்வார்கள், அது அணையாமல் பார்த்து கொள்வார்கள். அப்ப அந்த நாட்கள்ல இந்த எண்ணெய் எக்ஸ்ட்ராவா ஒவ்வொருவரும் வைத்து கொண்டுதான் இந்த விளக்கை பயன்படுத்தினார்கள். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த புத்தி உள்ளவர்கள் விளக்கும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, எண்ணெய் எக்ஸ்ட்ராவா வச்சிருந்தாங்க. புத்தி இல்லாதவர்கள் விளக்கு எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு, ஆனா எக்ஸ்ட்ராவா அவங்க எண்ணெய் வச்சிரல. அந்த காலத்துல இந்த எண்ணெயை 2 விதங்கள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்களாம். ஒன்னு ஒரு பாட்டில் மாதிரி அழகா ஒரு ஜார் மாதிரி இருக்கும், அதுல அவங்க எண்ணெய் வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா தோல் பை, அதுவும் ஒரு ஜார் ஷேப்ல தான் இருக்கும். அதை பெரும்பாலான பெண்கள் அந்த தோல் பையில தான் அந்த எண்ணெயை அவர்கள் சேமித்து வைத்திருப்பார்கள். அதை அப்படியே அவங்க இடுப்புல அதை சொருகி வச்சிருப்பாங்களாம். அப்ப இத மணவாட்டியாய் ஆயத்தமாய் கொண்டிருக்கிற இந்த கன்னிகைகள் எண்ணெயை 5 பேர் தான் வைத்திருந்தார்கள், 5 பேர் வைக்காமல் இருந்தார்கள். இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த எக்ஸ்ட்ராவா எண்ணெய் வச்சிருந்தவங்க புத்தி உள்ளவர்கள், எக்ஸ்ட்ராவா எண்ணெய் வச்சுக்காதவங்க புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி இயேசு இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். இன்னொரு விஷயம் இங்க பார்க்கிறோம், ஏன் 10 விளக்குகள், ஏன் 10 கன்னிகைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த 10 என்பது அந்த தல்மூதுல போடப்பட்டிருக்கிறது. பொதுவாக அந்த திருமண ப்ரொசஷன் சொல்லுவாங்கல்ல, கல்யாண ஊர்வலம் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதுல 10 விளக்குகளை கொண்டு செல்வார்களாம். அதனாலதான் இயேசு இங்க யூதர்கள் கிட்ட தானே பேசிட்டு இருக்கிறாரு, அதனால 10 என்ற அந்த காரியத்தை பயன்படுத்துகிறார். இங்க யார் மணவாளன்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். ஏன்? இயேசுவே சொல்லி இருக்கிறாரு. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஒரு முறை யோவானின் சீஷர்கள் இயேசு கிட்ட கேக்குறாங்க, நாங்கெல்லாம் உபவாசம் பண்றோமே, உம்முடைய சீஷர்கள் உபவாசிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்றதுக்கு பதில் சொல்றாரு. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். இங்க இயேசு தன்னை பார்த்து சொல்லுகிறார் மணவாளன் என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும் பொழுது தேவன் தன்னை மணவாளனாக, இஸ்ரவேல் தனக்கு மனைவியாக பல இடங்களிலே அவர் சித்தரித்து சொல்லுகிறதை பார்க்கலாம். ஏசாயா 54:4-5 வரைக்கும், 62:5ஆம் வசனம், எரேமியா 2:2, ஓசியா 1-3 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது இதுலெல்லாம் தேவன் தன்னை மணவாளனாகவும் புருஷனாகவும் நாயகனாகவும் இஸ்ரவேல் தனக்கு மனைவியாகவும் சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல இந்த ஓமையை நம்ம வாசிக்கும் பொழுது, மணவாளன் வர தாமதித்த போது இந்த கன்னிகைகள் என்ன பண்ணிடுறாங்க? தூங்குறாங்க. மணவாளனுக்காக காத்திருக்கிறாங்க, ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. மணவாளன் வரல. வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால தாமதித்தபடியால் அவங்க எல்லாரும் தூங்குறாங்க. இப்ப இப்படி சொல்லக்கூடாது, மணவாளன் வரும்பொழுது விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த 10 கனிகளும் தூங்கிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது. இது அந்த தூங்குறது இல்ல. இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இயல்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு நிலையை குறிக்கிறது. நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராத்திரி தூங்குவோம், காலையில வேலைக்கு போவோம். இது ரொட்டீனா நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிற ஒரு இயல்பான ஒரு காரியம். அப்ப மணவாளன் வருகிற நேரம் ஒரு இயல்பான ஒரு நேரத்திலே அவர் வருவார். ஒருவேளை ஒரு சிலருக்கு அது இரவாக இந்த உலகத்துல இருக்கலாம், ஒரு சிலருக்கு பகலாவும் இருக்கலாம். போன வாரத்துல விளக்கமா நம்ம படிச்சோம், வயலில் 2 பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள், இயந்திரத்தில் மாவு அரைத்து கொண்டிருந்தார்கள். இப்படி பல காரியத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இயல்பாக உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே எல்லாரும் நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்க வேண்டும். மணவாளனுடைய எக்கால சத்தம் கேட்கப்படும் பொழுது நாம் அப்பொழுதுதான் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். வெளிநாடுகள்ல, கிறிஸ்தவ நாடுகள்ல இந்த ராப்சர், இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை அவர்கள் அறிந்திருந்தபடியால் 2 கிறிஸ்டியன் பைலட்ஸை ஓட்ட விட மாட்டாங்களாம் விமானத்தை. ஏன்னா 2 பேருமே கிறிஸ்டியன் அந்த விமானி இருந்தாங்கன்னா
கிறிஸ்துவின் வருகையிலே எக்கால சத்தம் கேட்கப்படும் பொழுது 2 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. அப்ப பிளெயினை யார் ஓட்டுறது? அதனால அந்த துணை பைலட்டா போடுறாங்கல்ல, ஒரு அசிஸ்டன்ட் பைலட்டு, அவரை ஒரு ஆண்டவரை அறியாத ஒருவரை போட்டுருவாங்களாம். என்னென்னமோ காரியங்களை நம்மை சுற்றிலும் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இந்த புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட எண்ணெயையும் வைத்திருந்தார்கள். புத்தி இல்லாதவர்களோ தங்கள் தீவட்டிகளை மட்டும் எரிய பார்த்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணல? அந்த எண்ணெயை வைத்து கொள்ளல. எரியறது விளக்கு அப்படின்னா அது வெளிச்சத்தை கொடுக்குதுல்ல. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு சொல்றார்ல, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். யோவான்ல சொல்லும் பொழுது சொல்றாரு, நான் உலகத்தில் இருக்கையில் ஒளியாய் இருக்கிறேன். இயேசு சொல்றாரு, நான் இப்ப உலகத்துல இருக்கிறேன், நான் தான் அந்த ஒளி, உலகத்தின் இருளை போக்குகிற ஒளி. ஆனா இப்ப நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். சீஷர்களே, நீங்கள் தான் இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்க வேண்டும், இருளில் உள்ள ஜனங்களுக்கு வெளிச்சம் காட்ட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் எதுவென்று சொல்லி காட்டுகிறதற்கு நீங்கள் வெளிச்சமாய் மாற வேண்டும். அதனால அந்த இடத்துல விளக்கமா சொல்லியிருப்பாரு, விளக்கை மரக்காலால மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல வைங்க. ஏன்னா இந்த விளக்கை பார்த்து உங்கள் நற்கிரியைகளை கண்டு ஜனங்கள் மற்றவர்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும், பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ராஜ்யத்திற்குள் வருவதற்கு இந்த விளக்கு ஒரு கவர்ச்சியாய் இருக்க வேண்டும். இருட்டுல இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்துல வர்றதுக்கு பிடிக்கும் தானே. பாவம் செய்யறவங்களுக்கு தான் இருட்டு பிடிக்கும், மற்றவங்க எல்லாருக்குமே வெளிச்சம் தான் பிடிக்கும். அப்ப வெளிச்சமா இந்த உலகத்தில் நம்ம சீஷர்களாக வாழும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த ராஜ்யத்துக்கு மற்ற ஜனங்கள் கவர்ந்திழுக்கப்படுவார்கள். இந்த 2 வகையான கன்னிகைகளும் விளக்குகளை எரிய வைத்து கொண்டுதான் இருந்தார்கள். நீங்க அதை கவனிக்கணும். 2 பேருடைய விளக்கும் எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. இப்படி போடல, 5 பேருடைய விளக்கு நல்லா வெளிச்சமா பிரைட்டா இருந்துச்சு. ஆனா இவங்களுடைய விளக்கு கொஞ்சம் ஃபியூஸ் போகிற மாதிரி கருப்பெல்லாம் அடிச்சு அப்படி இருந்தது அப்படின்னா போட்டிருக்கு இல்ல. 2 பேருடைய விளக்கும் அழகா எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஆனா எண்ணெய் தான் எக்ஸ்ட்ராவா இல்ல. அப்ப இந்த இடத்துல நம்ம எண்ணெய் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்ப சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்நிய பாஷைகள். அப்ப அந்நிய பாஷையா எண்ணெய் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பொதுவாக எண்ணெய் அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது இது எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில வருகிறது என்று சொல்லி பல பாடங்களை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் முதன்முறையாக அவனுக்குள் வாசம் பண்ண துவங்குகிறார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்களே பரிசுத்த ஆவியானவர் தங்கும் தேவாலயமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்றாரு. அப்ப இது அந்நிய பாஷையை குறிக்கிறது இல்லை. அப்ப ஒரு விளக்கம் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்ல, அவருடைய வழிநடத்துதல் படி நம் வாழ்க்கை முழுவதும் இருக்கும் பொழுது அதுதான் ஆயத்தம் என்னும் அந்த எண்ணெய், எக்ஸ்ட்ரா ஆயில். அதுதான் அணையாமல் நம்முடைய வாழ்க்கையின் சூழலில் எப்பொழுதும் அவரோடு கூட கீப் இன் டச் வித் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். என்னைக்கோ ஆண்டவர் பரிசுத்த ஆவியான் வந்துட்டாரு, எனக்கு அந்நிய பாஷையின் அடையாளம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்பிள்ளை போல் சொன்ன அந்த பாஷைகளையே பேசாமல் அனுதினமும் அவருடைய வழி நடத்தலுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பி சென்சிட்டிவ் டு ஹோலி ஸ்பிரிட். எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகள் எந்த வகையிலும் துக்கப்படுத்தாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆயத்தம் என்று சொல்லி ஒரு விளக்கத்தை நாம் கொடுக்கலாம். இல்லாவிட்டால் எப்படி இதை படிக்கலாம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், இல்லாவிட்டால் அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது வேதத்துல இதுவரைக்கும் அபிஷேகம் என்று சொல்லி எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வகையான காரியங்களை நாம் படித்து அப்படிப்பட்ட ஆயத்தங்களை நாம் செய்யும் பொழுது அதுதான் அந்த எக்ஸ்ட்ரா ஆயில், எண்ணெய் அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ளலாம். சரியா? பொதுவாக 2 அபிஷேகங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னது? ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். இப்ப ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த தீர்க்கதரிசியானவன் ஒரு கொம்பிலே அவன் என்ன பண்ணுவான், அந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு யாரை அவன் அபிஷேகம் பண்ணுகிறானோ அவனுடைய வீட்டிற்கு சென்று அவன் மேல் அந்த எண்ணெயை அவன் சிரசின் மேல் தலையிலிருந்து ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணுவான்.
உதாரணமாக நம்ம பார்க்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்றது பைபிள்ல இருக்குல்ல, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல. அது மாதிரி 1 சாமுவேல்ல நம்ம வாசிக்கிறோம், தாவீது, ஈசாயின் மகனாகிய தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப முதல் விதமான அபிஷேகம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது ராஜாக்களின் அபிஷேகம். ராஜா அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம எப்படி அதை கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் பேதுரு மூலமாக சொல்லுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான, அந்த வார்த்தையை மறுபடியும் நீங்கள் வாசியுங்கள், ராஜரீகமான, ராயல், ராஜாக்களாக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டவுடன் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கொடுத்துட்டாருன்னு நான் சொன்னேன். எப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார்? ராஜாக்களின் அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ராஜா அப்படின்னு சொல்லும் பொழுது எதிரி நிறைய பேர் வருவாங்க. அவங்க வந்தாலும், நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அவர் ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுட்டுலாம் இருக்க மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவார்? தைரியம் உள்ளவராக அந்த எதிரிகளை அவர் மேற்கொண்டு அவர் ஜெயத்தை எடுப்பதில் மும்முரமா இருப்பார். இன்னொரு வகையில சொல்லணும்னா ராஜ கம்பீரம் அவருக்குள்ள இருக்கும். எதை குறிச்சும் பயப்படவே மாட்டாரு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் நமக்கு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகளை குறித்து அஞ்சாமல் தைரியம் உள்ளவர்களாக, சோதனைகளை ஜெயிக்கிறவர்களாக இயேசு ராஜாவை நமக்கு முன்பாக நிறுத்தி ராஜ கம்பீரத்தோடு கூட நம்முடைய நடை இருக்க வேண்டும், நம்முடைய பேச்சு இருக்க வேண்டும். எல்லாரும் நம்மளை பார்க்கும் பொழுது இவங்க ராஜாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்கிற அளவிற்கு நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ ஒரு நாளும் சொங்கி மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதே, அந்த பிரச்சனை இருக்குதே, இந்த வியாதி இருக்குதே, ஒரே பிசாசின் சோதனை இருக்கே அப்படின்னு மூஞ்ச 6 o'clock மாதிரி வச்சுட்டு தொங்க போட்டுட்டு இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? அந்த ராஜ கம்பீரம் நமக்கு இருக்கணும். We are kings, daughters and sons. நாம் ராஜாவின் பிள்ளைகள். அதனால நம்ம என்ன செய்யணும்? ராஜரீகம் நமக்கு இருக்கணும், ராயலிட்டி. அப்ப அந்த ராஜ கம்பீரம், என்ன வரட்டும் எதிர்த்து நிற்போம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த ராஜ கம்பீரம் இருக்க வேண்டும். 2வதாக நம்ம பார்க்கும் பொழுது ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஆசாரியர்கள் யார்? இவர்கள் தேவனுக்கு என்று சொல்லி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தேவனுக்கு என்று சொல்லி பணி செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் தான் அந்த லேவியர்கள், ஆசாரியர்கள். இவர்களை நாம் குறித்து அநேக காரியங்களை நான் உங்களுக்கு படித்து கொடுத்திருக்கிறேன். 2 காரியங்களை நீங்க மறக்க கூடாது. ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க 2 காரியத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. 1, தேவனை ஆராதித்தார்கள். 2வது நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். 2 விஷயம். என்னது? தேவனை அவர்கள் ஆராதித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு ஆயத்தம் என்ன? அனுதினமும் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆராதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பிரம்மாண்டமான அந்த வர்ஷிப் கான்சர்ட்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது. சரி, அங்கதான் போய் ஆராதிக்கணும், அப்பதான் ஆராதனை நீங்க நினைக்க கூடாது. அவரவர் தினந்தோறும் தேவனை ஆராதிக்கிற அந்த வழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் ஆயத்தம், அதுதான் எண்ணெய், அதுதான் அந்த அபிஷேகம். அது ஆராதிக்கிறோமா? இல்லைன்னா வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த ஆராதனையை நேரத்துல ஆராதித்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, நம்முடைய வாழ்க்கையே ஆராதனை நேரமாக மாற வேண்டும். ஒரு வண்டியில போயிட்டு இருக்கிறோம், நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஏதாவது வாக்கிங் போறோம், எங்க போனாலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அருமையான ஃபாதர் அழகா பாடுவார், நம்ம துதித்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன பண்ணுவான்? சாத்தான் ஓடிடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அப்ப இந்த நாட்களில நம்ம தேவனை ஆராதிப்பது அந்த எண்ணெயை நம்ம எக்ஸ்ட்ராவா வச்சுக்கிற மாதிரி. அடுத்தது நான் சொன்னேன், நியாய பிரமாணத்தை அவர்கள் கற்றுக் கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். நியாய பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கணும்னா நியாய பிரமாணம் தெரிஞ்சிருக்கணுமா? அப்ப அவங்க கத்துக்கணும். கரெக்டா? அப்ப நியாய பிரமாணமே எனக்கு தெரியாது அப்படின்னா எப்படி நியாய பிரமாணத்தை போய் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும்? அப்ப சீஷர்களே, நீங்கள் பைபிளை முறையாக படித்து கொள்ள வேண்டும். நல்லா கவனமாக படிக்கணும். இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை உள் வாங்கி கொள்ளணும், உங்க வாழ்க்கையில பயன்படுத்தணும். அப்புறம் நீங்க என்ன மாறணும்? மற்றவங்களுக்கு போய் அதை கற்றுக் கொடுக்கணும். அதுதானே ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிரதான கட்டளையில ஒண்ணு.
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? சீஷர்களா இருக்கிற நாம வேதத்தை முறையாக நேர்த்தியாக கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும். அப்புறம் நம்மளை சூழ்ந்து இருக்கிற ஜனங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? அதை கற்றுக் கொடுக்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயே நம்ம வாசிக்கிறோம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நம்மளையெல்லாம் ஆண்டவர் ஆசாரிய கூட்டமாக அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த எண்ணெய் குறைந்து போய்விடாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3ஆவதாக இந்த எண்ணெய், இந்த அபிஷேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதத்துல நம்ம பார்க்கிறோம், ஆனந்த தைலம் என்னும் அபிஷேகம். சங்கீதம் 45:7, எபிரேயர் 1:9 நீங்க அப்புறமா வாசிங்க. நம்ம ஒரு வசனத்தை மட்டும் வாசிடலாம். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். நம்மளுக்கெல்லாம் ஆண்டவர் ரட்சிக்கப்படும் பொழுதே ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன? ஜாய் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் சந்தோஷம். அதுதான் அந்த ஆனந்த தைலம் என்ற அபிஷேகம். இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளால இந்த சந்தோஷத்தை, இந்த ஆனந்தத்தை நம்மை விட்டு பிரித்து விட முடியாது. சிலர் பேர் ஆனந்தம்னு வச்சிருப்பாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில எப்பவுமே சோகமாவே இருப்பாங்க, சந்தோஷமே இருக்காது. ஆனா இயேசு சொல்லுகிறார், இந்த தைலம், இந்த ஆனந்த தைலம் உடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இதுதான் அந்த ஆயத்தம். சீஷர்களே, இயேசுவின் வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த ராஜரீகமான கம்பீரம் இருக்க வேண்டும், ஆசாரின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். 3ஆவதாக இந்த ஆனந்த தைலம் எப்பொழுதும் நிறைவாய் இருக்க வேண்டும். பிசாசானவன் நம்மை சோதிக்கும்படி, நம்மை துக்கப்படுத்தும்படி, நம்முடைய இருதயத்தை உடைக்கும்படி பல யுக்திகளை கையாளுவான். ஆனால் ஒரு நாளும் நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எவராலும், எந்த காரியத்தாலும் அது எடுத்து போடவே முடியாது என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன். இவங்க சரியில்லை, எங்க குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில ரொம்ப நாளா தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நம்ம யாரும் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமாதானத்தையே, அவருடைய சந்தோஷத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே என்னுடைய பலன். மனமகிழ்ச்சி. ஒருவேளை துக்கங்கள், சோதனைகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். தற்காலிகமான ஒரு துக்கத்தை நமக்கு கொடுக்கலாம். ஆனால் ஒரு நாளும் மனமகிழ்ச்சியை அது பாதிக்கவே பாதிக்காது. அதுதான் உங்களுடைய பலன். என்ன போராட்டம் வந்தாலும் கிறிஸ்தவர்கள் அந்த மனமகிழ்ச்சியை இழந்து போய்விடக்கூடாது. சொல்லணும், வாயில அறிக்கை செய்யணும், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே என்னுடைய பலன் என்று சொல்லி மறுபடியும் சொல்லும் பொழுது பிசாசு ஓடி போயிருவான், பிரச்சனை ஓடி போயிரும், துக்கத்துக்கு அங்க இடமே இல்லை. பவுல் சொல்றாரு, அவர் சிறைச்சாலையிலிருந்து பிலிப்பியர் நிருபத்தை எழுதுறாரு. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் என்ற அந்த வார்த்தையை நான் மறுபடியும் உங்களுக்கு அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். உலகத்துல இது இல்லையே, அது இல்லையே, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 4ஆவதாக இந்த அபிஷேகம் அப்படின்ற காரியத்தை ஆராயும் பொழுது எனக்கு ஒரு சங்கீதம் ஞாபகம் வந்தது. ஐக்கியம் என்னும் அந்த அபிஷேகம். வாசிக்கலாம். சங்கீதம் 133. அடிக்கடி நம்ம படிக்கிற சங்கீதம் இது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இங்கே ஒரு அபிஷேகம், இங்கே ஒரு தைலம் ஊற்றப்படுகிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, முதல் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. கிறிஸ்தவர்கள் உலகத்திலே இந்த அபிஷேகம் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இயேசுவினுடைய கடைசி ஜெபம் என்ன? பிதாவே,
நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் என்னுடையவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நான் வேண்டுகிறேன். ஆண்டவர் நம்முடைய ஒற்றுமையை விரும்புகிறார். நம்ம ஒருமனமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இன்றைக்கு குடும்பங்கள்ல கூட இந்த ஒருமனம் இருக்க முடிகிறது இல்ல. கிறிஸ்தவ குடும்பங்கள்ல சண்டை, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்ல. நீ பெரியாளு நான் பெரியாளுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றதுதான் நீ கேட்கணும்னு சட்டங்களை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது அந்த அபிஷேகம், ஐக்கியம் என்ற அபிஷேகத்தை காட்டுகிறது. எப்பவுமே தமிழ் புத்தகத்துல நம்ம ஒரு கதையை படிச்சிருக்கோம், அதை மறக்காதீங்க. அது என்ன கதை தெரியுமா? 4 மாடு ஒற்றுமையா இருந்துச்சு. 4 மாடு ஒற்றுமையா இருக்கிறத கெடுத்தது அந்த நரியில. கோலு மூட்டி என்ன பண்ணிருச்சு? அது கெடுத்து விட்டுருச்சு. அது மாதிரி பிசாசு அந்த நரி மாதிரி செயல்பட்டு நம்முடைய ஐக்கியத்தை கெடுத்து விடுவான். குடும்ப ஐக்கியத்தை கெடுத்துருவான், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கொடுத்துருவான், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள ஐக்கியத்தை கெடுத்துருவான். இன்னும் சொல்லணும்னா சபை போதகருக்கும் விசுவாசிக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்தை கெடுத்து விடுவான். ஏதாவது தீமையான எண்ணங்களை விதைப்பான். இதற்கு நாம் ஒரு நாளும் இடம் கொடுக்கவே கூடாது. சக விசுவாசிகளோடு சண்டை மூட்டி விட்டுருவான். அவங்க பாக்குறதே சரியில்லை, உன்னை ஒரு மாதிரி பாக்குறாங்க, உன்னை பத்தி அது சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு சொல்லி ஐக்கியத்தை கெடுத்து விடுவான். இந்த அபிஷேகம் மிக முக்கியம். ஆண்டுடைய வருகைக்கு போகணும்னா இந்த அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ராஜாவின் அபிஷேகம் இருக்கலாம், ஆசாரிகளின் அபிஷேகம் இருக்கலாம், இல்லாவிட்டால் ஆனந்த தைலம் அப்படின்ற அபிஷேகத்தை காப்பாத்திட்டு இருக்கலாம் நீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில இந்த ஐக்கியம் என்ற அபிஷேகம் இருக்குதா? பாத்துக்கோங்க. ஒருவேளை இதுல நீங்க குறைவுபட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கே யார் யாரோடு கூட ஐக்கிய குறைவா இருக்கிறீர்களோ ஒப்புரவாகி விடுங்கள். அதுதான் அந்த அபிஷேகம். நீங்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு போவதற்கு தடையாய் இருக்கிறது அதுதான். ஒருவரோடொருவர் நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். கசப்புகளோடு கூட நம்ம வாழக்கூடாது. கசப்பான வேர் ஒன்றும் நமக்குள்ள இராதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மற்றவருடைய குற்றங்களை நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் பரமபிதா உங்களை குற்றங்களை மன்னிக்க மாட்டார். திரும்பி அவர் வாபஸ் வாங்கிப்பாரு, மன்னித்து தான் இருப்பாரு. ஆனா நீங்க மன்னிக்காம போயிட்டீங்கன்னா உங்களை மன்னிக்காம போயிடுவாரு. அப்ப உங்களால என்ன பண்ண முடியாது? பரலோகத்திற்கே போக முடியாது. ஏன் சொல்லுகிறேன்? பரலோகத்திற்கு மன்னிக்கப்பட்ட கூட்டம் தான் போக முடியும். ஒருவேளை ராஜ கம்பீரத்தோடு நாம் நடந்து கொள்ளலாம், ஆசாரியர்களை போல தேவனை ஆராதித்து கொண்டிருக்கலாம், நியாயப்பிரமாணம் பைபிள் கவர் டு கவர் நல்லா நம்ம படிச்சிருக்கலாம், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், ஆனந்த தைலத்தால் நிரம்பி இருக்கலாம். ஆனால் நம்ம மற்றவங்க மேல கசப்பு வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த அபிஷேகத்திலே குறைவு உள்ளவர்கள், இந்த எண்ணெய் குறைவு உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம். விளக்கு எரிஞ்சிட்டு தான் இருக்கு, மறந்துடாதீங்க. ஆனா ஐக்கியம் என்னும் அந்த எண்ணெய் இல்லை. ஆண்டுடைய வருகை மிக சீக்கிரமாய் இருக்கிறது, மிக சமீபமாய் இருக்கிறது. ஜாக்கிரதைப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 5வதாக ஒரு அபிஷேகத்தை குறித்து நான் வாசித்தேன். இது என்ன என்று சொன்னால் கடிந்து கொள்ளுதல் என்ற அபிஷேகம். வாசிக்கலாம். சங்கீதம் 141:5. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். ஒரு அபிஷேகத்தை குறித்து, எண்ணெயை குறித்து சங்கீதக்காரன் சொல்றாரு. அது என்ன? கடிந்து கொள்ளுதல். நீதிமான்கள், நம்மை விட முதிர்ந்தவர்கள் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது அந்த கடிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய தலைக்கு எப்படியா? எண்ணெயை போல, அபிஷேகத்தை போல அது இருக்குமா. என் தலை அதை அல்ல தட்டுவதில்லைன்னா அதை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன், நான் கேர்லெஸ்ஸா விட்டுற மாட்டேன். அவங்க சொல்ற கடிந்து கொள்ளுதலை அப்படியே ஏற்றுக்கொள்வேன். என் தலை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அப்படியே என் தலை அதை அல்ல தட்டுவதில்லைன்னா நான் சிந்தையில கூட என் மூளை அங்கதானே இருக்குது, அதுல கூட நான் அதை என்ன பண்ண மாட்டேன், உதாசீனப்படுத்த மாட்டேன். அவங்க என்னை விட பெரியவங்க, அவங்க நீதிமான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், அவர்கள் என்னை வழி நடத்துகிறவர்கள். இந்த ஆலோசனையை எனக்கு சொல்றாங்க, என்னை கடிந்து கொள்றாங்க. ஆகவே இதை நான் அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் ஏதோ கஷ்டப்படும் பொழுது நான் இப்படி சொல்ல மாட்டேன், என்னை தண்டிச்சல்ல, கடிந்து கொண்டல்ல, அதனால ஆண்டவர் ஒன்னு அடிச்சாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். அப்போ இந்த காரியத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். இன்றைக்கு எத்தனை சபைகளிலே இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம்.
ஒரு போதகர் யாராவது ஒரு விசுவாசி தப்பு பண்ணிட்டாங்கன்னா கூப்பிட்டு நீங்க இந்த தப்பு பண்றீங்க, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், விட்டுருங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிடுவாங்க? அடுத்த சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அவங்க ரொம்ப ஈஸியா அதை செஞ்சிருவாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுது, சபையா போகாத, என்ன பண்ணு? கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள். நான் ஒருவேளை நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு ஊருக்கு போயிட்டீங்கன்னா, ஒரு வீடு மாறி இன்னொரு இடத்துக்கு போயிட்டீங்க, உங்களால தூரமா அந்த இடத்துக்கு போக முடியல, அதனால இன்னொரு சபைக்கு போறது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு சபையில சண்டை போட்டுட்டு இன்னொரு சபைக்கு வரக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? அந்த போதகர் எதற்காக இதை சொல்றாரு, இந்த மூப்பர், இந்த மூத்த விசுவாசி, இந்த நீதிமான் எதற்காக என்னை கடிந்து கொள்ளுகிறார், நான் அதுக்கு சப்மிட் பண்றேன், அதை ஏற்றுக்கொள்றேன், என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன், நான் மனம் திரும்புகிறேன். இதுதான் அந்த அபிஷேகம். இதற்கு நமக்கு என்ன தேவைப்படுது? மனத்தாழ்மை தேவைப்படுது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் எவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், நான் என்ன குறைச்சலா இருக்கிறேன், நான் ஜோம் பண்றேன், நான் பாட்டு பாடுறேன், ஆராதனை நடத்துறேன், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், நான் எவ்வளோ பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்துறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை கடிந்து கொள்ளுதல் வரும் பொழுது உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஓ ஆண்டவரே, நான் இதுக்கு உமக்கு பிரியமானதா, இது பிரியமில்லாதா என்று நீர் சொல்லும் ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் மனம் திரும்ப ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்க வேண்டும். அதை விட்டுட்டு அந்த போதகர் மேலேயோ அந்த நீதிமான் மேலேயோ கோவப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, பழி வாங்க துடிக்க கூடாது, நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப மணவாட்டியின் ஆயத்தம் அப்படின்னா என்னலாம் அப்படின்னு பார்த்தா, முதலாவது ராஜ கம்பீரம், இரண்டாவது தேவனை ஆராதிப்பது, ஒவ்வொரு நாளும் மணவாட்டி தேவனை ஆராதிக்க வேண்டும். மூன்றாவதாக நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ளுவது. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தியை கேட்டா போதும், ஆண்டவர் என்னோடு கூட பேசிட்டார் அப்படின்னு உட்கார்ந்துரும். நம்மளே சிரமம் எடுத்து வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக் கொடுப்பதை போய் கேட்க வேண்டும். விசுவாசம் எப்படி வருமா? கேள்வியினால் வரும், கேள்வி கேட்பதினால் அல்ல. கேள்வினா என்னது? வசனத்தை கேட்க கேட்க நமக்குள்ள விசுவாசம் பெருகும். அப்ப கேட்டு சரியா கேட்டு, அது நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். அறகுறையா கேட்டுட்டு எதையோ போய் உளறிட்டு இருக்க கூடாது. இந்த ஆர்வக்கோளாறு கிறிஸ்தவர்கள் அப்படிதான் செய்வாங்க. அறகுறையா கேட்டுப்பாங்க, கேட்டுட்டு போய் என்னத்தையாவது போய் உளறிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. முறையாக கேட்டு நல்லா நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும். அடுத்தது அதான் நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பது. ஏன் நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கணும்? நம்மளே ஏன் கேட்டுட்டே இருக்கக்கூடாது? நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிட்டே இருக்க மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்ல, அப்பதான் என்னது, அது நல்லா என்ன ஆகும்? நம்ம உடம்பு வேலை செய்யும். அது மாதிரி தான் நல்லா கேட்டு கேட்டு வாரத்துக்கு 4 பிரசங்கம் 5 பிரசங்கம் கேட்டு நல்லா ஆத்துமாவில் குண்டு கொளுத்து போய் ஒபிசிட்டி வந்துடும், எந்த பயன்பாடுமே இல்லாம போயிடும். பயன்படுத்தும் பொழுது அநேக ஆத்துமாக்களை நம்ம ராஜ்யத்திற்குள்ள கொண்டு வரோம். சரியா? அதுக்காக தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஐந்தாவதாக என்ன படித்தோம்? ஆனந்த தைலம் என்னும் அந்த எண்ணெய். 6 ஐக்கியம் என்கிற அந்த எண்ணெய். 7வதாக கடிந்து கொள்ளுதல் என்னும் அந்த எண்ணெய். தொடர்ந்து இந்த ஓமையை நாம் படிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், இது ஒரு இயல்பான நிலையை குறிக்கிறது என்று சொல்லி சொன்னேன். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் 10 பேரும் கன்னிகைகள், அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்றது நம்ம விளங்கி கொள்ளுகிறோம். அடுத்தது பாருங்களேன், எல்லார்கிட்டையும் விளக்கு இருந்தது, அது எரிந்து கொண்டிருந்தது. எல்லாரும் மணவாளன் வருவதற்கு தாமதித்த போது எல்லாருமே தூங்கி விட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் எல்லாருக்குமே கேட்டுச்சு. உடனே அவங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வந்துருச்சு, நம்முடைய தீவட்டிகளை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே ஆயத்தப்படுத்தினார்கள். இது வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை பாருங்களேன். எல்லாரும் என்ன செஞ்சாங்களோ அதை தான் இவங்களும் பண்ணாங்க. ஆனால் பின்வரும் வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, 5 புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் குறைந்து போனதை இப்பொழுதுதான் அறிந்து கொண்டார்கள். அப்ப அவங்களுக்கு நல்லா தெரியுது, எண்ணெயை நம்ம ஃபுல்லா வச்சிருக்கணும், எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தோம்.
அவங்க என்ன பண்ணல, அதுக்கு ஆயத்தமா இல்லைன்னு தானே அர்த்தம். அதை தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது. புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். இப்ப அந்த லாஸ்ட் மினிட்ல, ஐயோ நம்ம ஆயத்தமாகலையே, மணவாளன் வராருன்னு சத்தம் கேக்குதே, எண்ணெய பாக்குறாங்க இல்ல. உடனே என்ன பண்றாங்க, அந்த புத்தி உள்ளவர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கடன் கொடுங்களேன், எங்களுக்கு எண்ணெய் குறைந்து கொண்டு இருக்கிறது. உடனே இந்த புத்தி இல்லாதவர்களுக்கு இந்த புத்தி உள்ளவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள், நீங்கள் போய் விற்கிறவர்களே வாங்கிக்கோங்க, ஏன்னா நாங்க இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ணோம்னா உங்களுக்கும் பத்தாது எங்களுக்கும் பத்தாது, பெட்டர் நீங்க கடைக்கு போய் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஆலோசனையை கொடுக்கிறார்கள். இவங்க என்ன பண்றாங்க பாருங்க அடுத்த வசனங்கள்ல. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. இவங்க கடைக்கு போன நேரத்துல மணவாளன் வந்துட்டார். வந்த உடனே ஆயத்தமா இருந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகளை அவர் அழைத்து சென்று விட்டார். அழைத்து சென்று இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது, கதவும் அடைக்கப்பட்டது. அந்த யூத திருமணத்துல நான் சொன்னேன்ல, கல்யாணம் அப்படின்னும் போது கதவு திறந்து வச்சிருக்க மாட்டாங்க, கதவு மூடிவிட்ட பிறகுதான் திருமணம் நடக்கும். அதை தான் இங்கே ஆண்டவர் உவமையாக சொல்லுகிறார். பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப அந்த கடைக்கு போனவங்க வந்துட்டாங்க. அந்த ராத்திரியில எந்த கடையில போய் என்ன வாங்கினாங்கன்னு போடப்படல. எப்படியோ கஷ்டப்பட்டு மூடியிருந்த கடையை திறந்து வாங்கினாங்களான்னு தெரியல, எப்படியோ எண்ணெயை கொண்டு வந்துட்டாங்க. இப்படி கொண்டு வந்ததுக்கு அவங்க முதல்ல என்ன பண்ணிருக்கலாம், ஆயத்தமா இருக்கலாம். ஆனா இப்ப அந்த லாஸ்ட் மினிட்ல ஓடி போய் என்ன வந்தாச்சு, இப்ப மணவாளன் வந்து கதவை பூட்டிட்ட பிறகு, ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னா என்ன அர்த்தம், எங்களை ஆளுகை செய்தவரே, எங்கள் மணவாளரே கதவை திறவும், நாங்கள் கன்னிகைகள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் விளக்கு வைத்திருந்தோம், விளக்கு எரிந்து கொண்டுதான் இருந்தது, எல்லாம் சொல்லி பாக்குறாங்க. ஆனா இங்க இயேசு என்ற அந்த மணவாளன் சொல்றாரு, நான் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி சொல்லும் பொழுது ஒரு காரியம் நமக்கு ஞாபகம் வந்திருக்கும். நம்ம மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, அங்கே இயேசு மலை பிரசங்கத்தின் இறுதியிலே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அதே நிலை வந்துருச்சு பாருங்களேன் இந்த ஓமையில. ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தோம், அவங்க கர்த்தருடைய சித்தத்தை அங்க செய்யல, அந்த அபிஷேகத்தை அவங்க காத்து கொள்ளல, அந்த எண்ணெயை அவங்க வைத்து கொள்ளல. ஆனா அவங்களுடைய விளக்கு எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ரொம்ப தெளிவாக அன்றைக்கு மலை பிரசங்கத்திலே இயேசு இதை கற்றுக் கொடுத்தார். அதை தான் இந்த இடத்திலே உவமையாக அவர் சொல்லுகிறார். நீங்க அற்புதம் செய்திருக்கலாம், தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கலாம், நிறைய சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சிருக்கலாம், ஆயிரக்கணக்கான ஜனங்களை சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம், என்ன செஞ்சிருந்தாலும் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே இந்த அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது நான் 7 விதங்களிலே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அதை மறக்கவே கூடாது. ராஜ கம்பீரம் இருக்க வேண்டும், அந்த ஆசாரிகளின் அபிஷேகமான தேவனை ஆராதிப்பதற்கு தவறக்கூடாது, நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், ஆனந்த தைலம் என்ற அபிஷேகத்தை நாம் எப்பொழுதும் இழந்து போகாமல் காத்து கொள்ள வேண்டும், ஐக்கியம் என்ற அபிஷேகம் எப்பொழுது இருக்க வேண்டும், கடிந்து கொள்ளுதல் என்ற அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். இது எல்லாமே இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய வருகைக்கு நம்மால் போக முடியும் என்பதை தான் இந்த உவமை தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அப்ப எண்ணெய் இல்லை என்றால் ரகசிய வருகைக்கு போக முடியாது என்பது இங்கே உறுதியாகிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நாம் பெற்ற ரட்சிப்பை, நாம் பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல், அந்த அபிஷேகத்தை இழந்து போகாமல்
ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாக நம்ம ஆயத்தமாவோம் என்பதை இந்த உவமை மிக தெளிவாக நமக்கு விளக்குகிறது. கடைசி வசனம் 13ஆம் வசனம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இதுதான் இந்த உவமையினுடைய மிக முக்கியமான ஒரு கன்க்ளூஷன். மனுஷகுமாரன் எப்ப வருவார்னு உங்களுக்கு தெரியாது. அதனால எப்பவுமே செக் பண்ணிட்டே இருங்க. இந்த ஆயத்தம் என்கிற அந்த காரியம், இந்த அபிஷேகம் என்ற காரியத்தை நீங்க செக் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நாள் அதை இழந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி மிக தெளிவாக ஆயத்தப்படு, பி ப்ரிப்பேர்ட் என்ற தலைப்பின் கீழே இந்த ஓமையை இயேசு சொல்லி முடிக்கிறார். தொடர்ந்து வருகிற வாரத்துல நம்ம மீதமுள்ள அந்த ஓமையை நம்ம படிக்க போறோம். கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்து எங்களுக்காய் ஜீவனையே கொடுத்து நீர் ஆண்டவரே எங்களை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு இன்றைக்கு மணவாட்டிகளாக நீர் சபையிலே உருவாக்கி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, மணவாட்டி என்ற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறீர். ஒரு நாள் நீர் வரப்போகிறீர். ரகசியமாய் இந்த மணவாட்டியை அழைத்து கொண்டு போக, அதற்கென்று சொல்லி நாங்கள் ஆயத்தப்பட, ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாக எங்களுடைய அபிஷேகத்தை காத்துக்கொள்ள, பரிசுத்த ஆவியாருடைய வழி நடத்துதலை நாங்கள் அறிந்து புரிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தை நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். நீரே எல்லா மகிமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை இன்றைக்கு நம்ம படிக்க போறோம். தாலந்து, டேலண்ட் என்றால் என்ன? இந்த தாலந்து அப்படின்ற வார்த்தை எந்த மொழியிலுமே கிடையாதாம். தேவன் பெருக்க வேண்டும், மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த உவமை மூலமா. எதற்காக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரயாசப்படணும். எப்படி ஆண்டவர் நம்மளை கூப்பிடணும்? உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் ஆண்டவரையே குற்றம் சொல்றோம். ஆண்டவர் கேட்க போகிறார், உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தேனே, அந்த வாழ்க்கையில இத்தனை திறன்களை கொடுத்திருந்தேன், நேரத்தை கொடுத்திருந்தேன், அதற்குரிய எல்லா காரியத்தையும் நான் கொடுத்திருந்தேனே, என்ன பண்ணீங்க? சோம்பேறிக்கு நியாய தீர்ப்பு என்ன? தாலந்து உவமையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? சீஷர்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த விலையேற பெற்ற வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். நம்ம இப்ப ஆயத்தப்படு அப்படின்ற தலைப்பின் கீழ படிச்சுட்டு இருக்கோம். இது எவ்வகையான ஆயத்தம்? இந்த செம்மறியாடுகள் என்று சொல்லும் பொழுது, வெள்ளாடு என்று சொல்லும் பொழுது, 7 ஆண்டு உபத்திரவ காலத்துக்கு பின்பாக யார் முதல்ல உயிரோடு, அது பேர் தான் சின்ஸ் ஆஃப் ஒமிஷன். செம்மறியாடு, வெள்ளாடு